நீ எந்த ஆம்பளை கூட வேணாலும் போ, நீ என்ன வேணாலும் செய்ய, அதை கேட்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த பதிவு for all the single mothers that going to watch this video. கொஞ்சம் காதை கொடுத்து கொஞ்சம் கேளுங்க நான் சொல்ல வர்றத. நீங்க எந்த ஆம்பளை கூட வேணாலும் போங்க, எந்த உறவுல வேணாலும் வச்சுக்கோங்க, யாருமே இதை உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கா, எஸ்பெஷலி உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா, இன்னைக்கு அந்த பொம்பளை பிள்ளை மண்டையில வந்துட்டு இட்ஸ் ஓகே, வீட்டுக்கு எவனை வேணாலும் கூட்டிக்கிட்டு வரலாம், யாரை வேணாலும் கூட்டிக்கிட்டு வரலான்ற உள்ள ஒரு எண்ணத்தை அந்த பொம்பளை பிள்ளை மேல திணிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல அந்த தாயாரு உறவுகளை மாத்திக்கிட்டே இருக்கிற பட்சத்துல வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு செய்றீங்களா தெரியாம செய்றீங்களான்னு இது தெரியல. ஆனா அந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோட மனநிலைமை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? நாளைக்கு நான் வந்துட்டு ஒரு சிங்கிள் மதரா இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு என் பிள்ளை அந்த தெருவில் நடக்கிறப்ப 4 பேர் பார்த்து இவங்க அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, நல்ல ஒரு மனசு இப்படி சொல்லணும். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை மனசுல எண்ணத்துல என்ன திணிக்கிறீங்க தெரியுமா? பரவாயில்ல, நம்ம பார்ட்னரை மாத்திக்கிட்டே இருக்கலாம். மாத்திக்கிட்டு இருக்கிற பட்சத்துல வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து ஓவர் நைட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க அம்மாவும் அதை செஞ்சாங்கல்ல. இந்த பிள்ளைங்க உலகத்தை பார்க்க கால் எடுத்து வெளியே கொண்டு போற இடத்துல நீங்க வந்துட்டு உங்க பிள்ளைங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்க? இட்ஸ் ஓகேங்க, நீங்க பார்ட்னர் வச்சுக்கிறீங்களா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ கிரைம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. பார்ட்னர் வச்சிருக்கீங்களா, வெளியே பாக்குறீங்களா, பேசுறீங்களா, ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட உள்ள ஒரு வாழ்க்கை, யாருமே அதை பத்தி பேச முடியாது. ஆனா அது உங்க பிள்ளை வாழ்க்கைய பாதிக்குதா? கொஞ்சம் சிந்திங்க. ரொம்ப விஷயம் இப்ப வெளியே இப்படி நடந்துகிட்டு இருக்குங்க, பாவமா இருக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களை பாக்குறதுக்கு. என் பிள்ளைக்கு என் பிள்ளையோட கூட்டாளி 12 மணி ராத்திரி கால் பண்ணி உங்க அம்மாட்ட கேளு, நான் இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் உன் வீட்டுல வந்து நான் தங்கிட்டு போட்டான்னு கேக்குது. என் மக வந்து என்கிட்ட கேக்குறாங்கன்னு சொன்ன வர சொல்லுமான்னு. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க, நிறைய இடத்துல இந்த மாரி விஷயத்தை வந்துட்டு நான் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப மலேக்கால படிக்கிறேன், அம்மாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தேன், அம்மா ஒரு ஆம்பளையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, எனக்கு பிடிக்கல ஆண்டி, உங்க வீட்டில் நான் தங்கிட்டு காலையில் 7 மணிக்கு திருப்பி பஸ் எடுத்துடுறேன் ஆண்டி மலேக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வீட்டில் தங்கிட்டு போகுது. அந்த பிள்ளைகிட்ட பேசுறப்ப அந்த பிள்ளையோட மனநிலைமை என்னால் அதை இமேஜின் பண்ண முடியல. என்னோட பிள்ளைங்களை வந்துகிட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்னால போட முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. அப்புறம் ஏங்க வெளியே இந்த மாதிரி பண்றீங்க? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ஒரு ஆம்பளை இந்த மாதிரி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது, ஆனா பொம்பளைங்க இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா நான் அதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்கு நிறைய பிள்ளைங்க வந்து தங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு ஆம்பளை எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? நீங்க ஒரு ஆம்பளை எடுக்கிறீங்களா, அந்த ஆம்பளைக்கு தெரியணும் உன் வீட்டுல பிள்ளைங்க இருக்கு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன்னா அது மரியாதையா இருக்காது எனக்கு, ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரணும், இல்ல நம்ம வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு எவன் வந்து சொல்றானோ அவனை பாருங்க. உன் வீட்லயா பிள்ளைங்க தானே, இருந்தா இருந்துட்டு போகுது, வா உன் வீட்டிலே போலாம், என்ன உன் வீட்டில் என்னென்ன கன்றாவி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணலாம் இப்படின்னு நினைக்கிற ஒரு ஆம்பளை நாளைக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பா இருப்பானா? இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.